எபிசோட் 1 ஸ்டார்டிங்ல நம்ம Hi ஹீரோயினை and hello காட்டுவாங்க. மக்களே, welcome இவ back பேர் to தான் Football நந்தினி. Show channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிராமாவோட பேரு கேசே அரியான். இது ஒரு ஹிந்தி டிராமா. இந்த டிராமா வந்து ஃபேமஸான கே டிராமாவோட பாய்ஸ் ஓவர் த ஃப்ளவரோட ரீமேக் தான் இது. அதை விட ரொம்ப முக்கியம், மானிக் அண்ட் நந்தினியோட பியூட்டிஃபுல்லான லவ் ஜேர்னி தான் இந்த சீரியலோட ஹைலைட். இது என்னோட ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் ஃபேவரட் சீரியல்னு சொல்லலாம். வாங்க இதுக்கப்புறம் டைம் வேஸ்ட் பண்ணாம இந்த சீரீஸ்குள்ள போலாம். நம்ம ஹீரோயினை காட்டுவாங்க. இவ பேர் தான் நந்தினி. இவ வந்து ஒரு சவுத் கேர்ள், சவுத் சைட் கேரளா. ஸோ அவள் வீட்டில் வந்து பரதம் எல்லாத்தையுமே வந்து கற்றுக் கொடுப்பாங்க. அந்த சைட் பரதம்லாம் டீச் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த சைடு வந்து நந்தினி என்ன பண்ணுவா, அவளோட ஃப்ரெண்டை கூப்பிடுவா. வா நம்ம உடனே இங்கேருந்து கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வா. அவள் ஃப்ரெண்டு கேட்பா எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. வா ஒரு பிளேஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவளை வெளியே கூட்டு வருவா. வெளியே கூட்டு வந்தா அந்த ஃப்ரெண்டோட பாய் ஃப்ரெண்ட் வெயிட் பண்ணிட்டு இருப்பான். அந்த ஃப்ரெண்டுக்கு வந்து இப்பதான் பிரேக்கப் ஆயிருக்க போல. ஸோ இவங்க 2 பேரும் பேட்சப் பண்றது தான் நந்தினி வந்து மீட் பண்ண வச்சிருப்பா ஃப்ரெண்டை. ஸோ இங்க வந்து அந்த பாய் ஃப்ரெண்டும் வந்து சாரி கேட்டுருவான். இங்க இவங்க 2 பேரும் பேட்சப் ஆயிடுவாங்க. நம்ம நந்தினி வந்து அவங்க 2 பேரும் ஒன்னா சேர்றத வந்து ரொம்பவே ரசிச்சு ஹாப்பியா ஃபீல் பண்ணுவா. நம்ம நந்தினிக்கு எப்படின்னா லவ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அது ரொம்ப பியூரா இருக்கும்னு சொல்லிட்டு அவ நம்புவா. யாராச்சும் ஒருத்தவங்க பிரிஞ்சாங்கன்னா அவளுக்கு பிடிக்காது. அவங்கள ஒன்னு சேர்க்கதான் அவ ட்ரை பண்ணுவா. அந்த மாதிரி கேரக்டர் தான் நம்மளோட நந்தினி. சோ இவ தான் நம்ம ஜேர்னியோட ஹீரோயின். இங்க வந்து நம்ம நந்தினி அவங்க 2 பேரும் ஒன்னு சேரதை பார்த்து ஹாப்பியா ஃபீல் பண்ணும்போது அங்க வந்து ஃபயர் ஃபிளைஸ் வந்து வெளியே வருது. நம்ம நந்தினிக்கு வந்து ஃபயர் ஃபிளைஸ் தான் ரொம்பவே பிடிக்கும். அது போயிட்டு ரொம்ப ஹாப்பியா பார்த்துட்டு அதை ஒரு பாட்டில கலெக்ட் பண்ணிட்டு வருவா. நெக்ஸ்ட் சீன் காட்டுறாங்க. இங்க 3 பேரும் சேர்ந்து டீ குடிச்சிட்டு இருப்பாங்க. அப்போ நந்தினி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பா. எங்க ட்ரூ லவ் இருக்கோ அங்கதான் ஃபயர் ஃபிளைஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்லிட்டு இருப்பா. உங்களோட லவ் வந்து ட்ரூ லவ், அதனாலதான் ஃபயர் ஃபிளைஸ் வந்துச்சு அப்படி சொல்லிட்டு அவ சொல்லிட்டு இருப்பா. இங்க வந்து இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும் போது மேல வந்து ஷூட்டிங் ஸ்டார்ஸ் வந்து போகும். இந்த பக்கம் வந்து அவ ஃப்ரெண்ட் சொல்வா, பாரு பாரு ஷூட்டிங் ஸ்டார்ஸ் போது, நீ ஏதாவது விஷ் மேக் பண்ணிக்கோ அது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு சொல்வா. இந்த பக்கம் நந்தினிக்கு செம்ம கோவம் வந்துடும். யார் சொன்னா ஷூட்டிங் ஸ்டார்ஸ் பார்த்து விஷ் மேக் பண்ணா நடந்துரும் சொல்லிட்டு? அது எவ்வளவு டெம்பரேச்சர்ல வருதுன்னு தெரியுமா, எவ்வளவு பவரா வருதுன்னு தெரியுமா? அது வந்து நம்ம எர்த் ஹிட் ஆச்சுன்னா நம்ம எர்த்தே இல்லாம போயிடும், அந்த அளவுக்கு வேகத்துல வரும். இது எதுவுமே தெரியாம விஷ் பண்ண சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ கடுப்பாய் அங்கிருந்து போயிடுவா. நெக்ஸ்ட் சீன்ல நம்ம சீரியலோட ஹீரோ தான் காட்டுறாங்க. அவன் பேர் மானிக். சோ நம்ம ஹீரோக்கு வந்து ஆல்ரெடி ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா. நம்ம ஹீரோட ஃபேஸ் இங்க ரிவீல் பண்ணல. அவன் வந்து ஷூட்டிங் ஸ்டாரை பாக்குறத நம்மளுக்கு காட்டுறாங்க. எங்க அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்லுவான், பாத்தியா ஷூட்டிங் ஸ்டார் போது ஏதாவது விஷ் மேக் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் ஹீரோ சொல்லுவான், என்ன விஷ் மேக் பண்ணும், அதான் ஆல்ரெடி பெரிய விஷயம் நீ இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு இருப்பான். ஒரு கேரக்டர் காட்டுவாங்க. அவன் பேர் வந்து த்ருவ். இங்க ஷூட்டிங் ஸ்டார்ஸ் போனாலே வந்து அவனுக்கு பேனிக் அட்டாக் மாதிரி ஆயிடும். ஸோ வந்து செம்ம வயலண்டா நடந்துட்டு இருப்பான். இந்த பக்கம் அவங்க அம்மா பயந்துட்டு மானிக் தான் கால் பண்ணுவாங்க. இங்க மானிக் வந்து கால் அட்டென்ட் பண்ண மாட்டான். ஏன்னா மானிக் வந்து அவனோட கேர்ள் ஃப்ரெண்டை கிஸ் பண்ணிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் ஒரு வழியா கால் அட்டென்ட் பண்ணிடுவான். அப்புறம் அவங்க அம்மா சொல்லுவாங்க, த்ருவுக்கு மறுபடியும் அதே அட்டாக் வந்துச்சு, நீ சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் நம்ம ஹீரோ வந்து செம்ம மாசா ஓடி வந்து டோரை நாக் பண்ணுவான். பட் த்ருவ் வந்து டோரை திறக்க மாட்டான், லாக் பண்ணிருப்பான். உள்ள வந்து ஆல்ரெடி அவனுக்கு பேனிக் அட்டாக் ஸ்டார்ட் ஆயிட்டு இருக்கும். இந்த பக்கம் 2 பேரும் பயந்துட்டு இருப்பாங்க. அப்போ மாலிக் வந்து எவ்வளவு பொறுமையா பேசி பார்ப்பான், பட் டோர் ஓபன் பண்ண மாட்டான். நெக்ஸ்ட் சீன்ல நந்தினி தான் காட்டுவாங்க. அவ வந்து கேரளா சைடு இருக்கிறதுனால அவ வீட்டுல வந்து ஒரு பூஜை மாதிரி அரேஞ்ச் பண்ணிருக்காங்க அவளோட பாட்டி. இங்க வந்து நந்தினியோட பாட்டி வந்து நந்தினி கிட்ட வந்து ஒரு பொருள் கொடுப்பாங்க, ஒரு பெண் மாதிரி. இந்த பெண்ணை பார்த்த உடனே நந்தினி ரொம்ப ஹாப்பி ஆயிடுவா. இந்த பெண் தானே நான் உங்ககிட்ட ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்தேன், கடைசியில இது என்கிட்டே கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்வா. அப்போ அவங்க பாட்டி சொல்லுவாங்க, ஆமா இது உன்னோட அப்பாவோட பெண்ணு, நான் இவ்வளவு நாளா ரொம்ப பத்திரப்படுத்தி வச்சிருந்தேன் உங்களை பாதுகாத்த மாதிரி. இப்போ நீங்க புது இடத்துக்கு போறீங்க, புது பிளேஸ பார்க்க போறீங்க, அந்த இடத்துல வந்து இந்த பெண் தான் உங்களை வந்து வழி நடத்தும், அதனால இதை பத்திரமா வச்சுக்கோ, இது உங்க அப்பாவோட அப்பா ஞாபகார்த்தமா இருக்கிற இந்த பெண்ணை அப்படின்னு சொல்லிட்டு நந்தினியோட பாட்டி வந்து நந்தினி கிட்ட கொடுப்பாங்க. இந்த பக்கம் அந்த பாட்டி ரொம்ப எமோஷனல் ஆயிடுவாங்க. நந்தினியும் அவனோட தம்பியும் வந்து புது பிளேஸுக்கு போறாங்க. நந்தினி காலேஜ் படிக்கிறதுக்காகவும் அவனோட தம்பிக்கு வந்து சரியா பேச்சு வராது, சோ அதை ட்ரீட் பண்றதுக்கு ஒரு டாக்டர் தேடுறதுக்காகவும் அவங்க 2 பேரும் வேற ஊருக்கு அமுச்சு வைக்கிறாங்க. சோ அதை பத்தி தான் இந்த பாட்டி வந்து இங்க சொல்லிட்டு இருப்பாங்க, பத்திரமா போங்க, உன் தம்பியை நீ தான் பாத்துக்கணும், உனக்கான லைஃப் நீயும் அமைச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டி சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் நந்தினியோல, நீங்க கவலைப்படாதீங்க பாட்டி, நான் பத்திரமா பாத்துக்கிறேன், உங்களுக்கு தான் என்னை பத்தி தெரியும்ல, நான் எவ்வளவு நல்லா படிப்பேன்னு சொல்லிட்டு, எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சயின்ஸ் காலேஜா தேடி கண்டுபிடிச்சிட்டு அண்ட் என் தம்பிக்கு ஒரு பெஸ்ட் டாக்டரையும் நான் பார்த்துட்டு நல்லபடியா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நந்தினிங்க சொல்வா. நெக்ஸ்ட் சீன்ல நந்தினி தான் காட்டுறாங்க. ஏர்போர்ட்ல இருக்காங்க எல்லாருமே. இங்க நந்தினி அண்ட் அவளோட தம்பி வந்து 2 பேருமே சித்தி சித்தப்பாவோட தான் அமுச்சு வைக்கிறாங்க மும்பைக்கு. ஏன்னா இங்க அவளோட தம்பிக்கு வந்து ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் கிடைக்கலன்னு சொல்லிட்டு தான் அங்க அமுச்சு வைக்கிறாங்க.
இங்க எல்லாரும் ஏர்போர்ட்குள்ள போறப்போ நந்தினி வந்து கையில எப்பவுமே ஃபயர் ஃபிளைஸ் கேரி பண்ணுவாள், அந்த மாதிரி ஒரு பாட்டில்ல வந்து ஃபயர் ஃபிளைஸ் போட்டு வச்சிருப்பா. அந்த மின்மினி பூச்சி சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் போட்டு வச்சிருப்பா. அதை வந்து ஏர்போர்ட்குள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க. இங்க செக்யூரிட்டி வந்து சொல்லுவாங்க இதெல்லாம் உள்ள எடுத்துட்டு போக கூடாதுன்னு சொல்லிட்டு. அதே மீறி நந்தினி வந்து அதை தூக்கிட்டு ஓடுவா. பின்னாடி செக்யூரிட்டியை ஃபாலோ பண்ணிட்டு வருவாங்க. இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீன் காட்டுறாங்க. அவங்க வந்து மும்பை வந்து ரீச் ஆயிட்டாங்க போல. பஸ்ல டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களோட ஊருக்கு போறதுக்கு. அப்போ வந்து நந்தினியோட சித்தப்பா சித்தி பேசிட்டு வருவாங்க பஸ்ல. இந்த பசங்களை எப்படி வளர்க்க போறோன்னு தெரியல, ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம கிட்ட கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. காசு பார்ப்பாங்க போல, லைக் சிக்கனமா செலவு பண்ணணும், ரொம்ப செலவு பண்ணக்கூடாது அந்த மாதிரி. இப்போ கூட புலம்பிட்டு தான் வருவாரு. நம்ம ட்ரெயின்லேயே வந்திருக்கலாம், எதுக்கு ஃபிளைட்ல வந்தோம், ஃபிளைட்ல போட்ட காசுக்கு நம்ம வீட்டுல வந்து ஒரு பியூட்டி பார்லரே கட்டியிருக்கலாம் அந்த மாதிரி சொல்லிட்டு வருவாரு. இந்த பக்கம் சித்தி தான் சொல்லுவாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பசங்க அதெல்லாம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த சைட் பின்னாடி காமிச்சா நந்தினியும் அவன் தம்பியும் உட்காந்துட்டு வருவாங்க. அப்போ நந்தினிக்கு வந்து ஒரு பிளாஷ்பேக் மாதிரி போவோம். சின்ன வயசுல நந்தினியும் அவன் தம்பியும் அவங்க பேரண்ட்ஸோட கார்ல வந்துட்டு இருக்கும் போது ஒரு ஷூட்டிங் ஸ்டார்ஸ் வந்து அந்த கார் மேலே விழுந்துரும். அந்த ஆக்சிடென்ட்ல தான் நந்தினியோட அப்பா அம்மா வந்து இறந்து போயிட்டு இருப்பாங்க. இங்க வந்து 2 பசங்களும் வந்து தப்பிச்சிட்டு இருப்பாங்க பின்னாடி உட்காந்ததுனால. அந்த பிளாஷ்பேக் இங்க கட்டாது. இந்த பக்கம் அவனோட தம்பியை காட்டுறாங்க. அவனுக்கு பேனிக் அட்டாக் மாதிரி வந்துடும். நந்தினி தான் வந்து தண்ணி கொடுப்பா. தண்ணி கொடுத்துட்டு இந்த சைடு வந்து உட்கார, விண்டோ சைடு சொல்லிட்டு மாத்தி உட்கார வைப்பா. அப்போ சித்தி கேட்பாங்க என்ன ஆச்சு, ஓகேவா அவன் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நந்தினி சொல்வா அவனுக்கு எப்பப்போ அந்த மாதிரிதான் ஆகும் சடனா. அது எதனாலனா நாங்க யூஎஸ்ல இருக்கும் போது ஒரு ஷூட்டிங் ஸ்டார்ஸ் வந்து எங்க அப்பா கார்ல விழுந்துச்சு. அதுல வந்து அந்த ஆக்சிடென்ட்ல வந்து என்னால நவுறவே முடியல. அம்மா அப்பாக்கு என்ன ஆச்சுன்னு கூட தெரியல. திடீர்னு லைட் மாதிரி ஒண்ணு வந்துச்சு. அதுக்கப்புறம் நான் கண்ணு மூடினதுதான். அதுக்கப்புறம் நான் கண்ணு ஓபன் பண்ணி பார்த்தா நானும் என் தம்பியும் ஹாஸ்பிட்டல்ல இருக்கோம். அப்பா அவன் பேச ஸ்டாப் பண்ணது. அன்னில இருந்து இனி வரைக்குமே அவன் ஒரு வார்த்தை கூட பேசினது இல்ல. அந்த ட்ரீட்மெண்ட்காக தான் நாங்க வந்து மும்பை போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி வந்து அவ சித்தி கிட்ட சொல்லிட்டு இருப்பா. அப்ப நந்தினி கேட்பா அவன் சித்தி கிட்ட, நாங்க ஒன்னும் உங்களுக்கு பர்டன் கிடையாதுல்ல சித்தி அப்படின்னு சொல்லி கேட்பா. அப்ப சொல்லுவாங்க நீங்க எங்க 2 பேருக்கு கிடைச்ச ஒரு பெரிய கிஃப்டே அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இங்க வந்து நார்மலா பஸ்ல போயிட்டு இருக்கும் போது திடீர்னு வந்து பஸ் வந்து ஒரு இடத்துல வந்து இடிச்சிடும். உள்ள இருக்க மக்கள் எல்லாருமே வந்து கீழே இறங்கி போய் பார்ப்பாங்க. என்னன்னு பார்த்தா ஒரு ஜீப் வந்து பின்னாடி வந்து இடிச்சிட்டு இருக்கும். சோ அந்த ஜீப்ல தான் நம்மளோட ஹீரோ இருப்பான் அண்ட் ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கேங்ஸ். ஓகேவா, ஹீரோட கேங், ஹீரோட ஃபேஸ் எதுவுமே இது வரைக்கும் நம்மளுக்கு ரிவீல் பண்ணவே இல்லை இது வரைக்கும். ஸோ நம்ம நந்தினியோட ஸ்டோரி மட்டும் தான் பார்த்திருக்கோம். இங்க இப்போ கூட வந்து ஹீரோட ஃபேஸ் காட்டல, ஃப்ரெண்ட்ஸோட ஃபேஸும் காட்டல. இங்க என்ன ஆகும்னா அவங்க இடிச்சுட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, கார் வந்து ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இங்க ஹீரோட கேங் ஒரு 5 பேர் இருப்பாங்க. அவங்க அப்படியே நடந்து போவாங்க. இந்த பக்கம் நந்தினி வந்து கீழே இறங்கி வந்து பாப்பா. எல்லாருமே இறங்கி வந்து பாப்பாங்க. சோ அவளும் இறங்கி வந்து பாப்பா. அப்ப என்ன பண்ணுவாங்க, ஏதோ யாருக்கும் ஏதோ அடிப்படல, வாங்க மறுபடியும் பஸ்ல ஏறலாம்னு சொல்லிட்டு மொத்த பேர் ஏறிடுவாங்க. இந்த பக்கம் நந்தினி வந்து கடைசியில ஏறலான்னு போறப்போ மானிக் வந்து ஒரு கிட்டார் மாட்டிருப்பான். அந்த கிட்டார் பேக் வந்து நந்தினியை இடிச்சு நந்தினி கையில இருக்க அந்த ஃபயர் ஃபிளைஸ் வந்து கீழே விழும். சோ அந்த ஃபயர் ஃபிளைஸ் பாட்டில் வந்து பிடிக்கிறது யாருன்னா மானிக் தான். இங்க வந்து மானிக் ஃபேஸ வந்து நம்மளுக்கு ஃபுல்லா காட்ட மாட்டாங்க. பட் மானிக் தான் பிடிப்பான். பிடிச்சி நந்தினி கிட்ட கொடுப்பான். இங்க நந்தினியுமே வந்து ஹீரோட ஃபேஸ பார்க்க மாட்டான். மானிக் கை பட்ட உடனே அந்த ஃபயர் ஃபிளைஸ் எல்லாமே க்ளோ ஆக ஸ்டார்ட் ஆயிடும். இதை பார்த்துட்டு நந்தினிக்கு ஒரே ஷாக். இது எப்படி க்ளோ ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளுக்கு முன்னாடி சீன்ல காமிச்சிருப்பாங்க எப்போ ட்ரூ லவ் சேருதோ அப்பதான் வந்து ஃபயர் ஃபிளைஸ் வந்து க்ளோ ஆகுதுன்னு. இங்க நந்தினியும் மானிக்கோட கை பட்டோன்னு இந்த ஃபயர் ஃபிளைஸ் வந்து க்ளோ ஆகுது. சோ நம்மளுக்கு இன்டெரக்டா சொல்றாங்க இவங்க 2 பேரும் தான் வந்து வரப்போற கப்பல் அப்படின்னு சொல்லிட்டு. இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீன்ல நந்தினி தான் காட்டுவாங்க. சோ அவங்க சித்தப்பா சித்தி வந்து மும்பைல இருக்க வீட்டுக்கு வந்து நந்தினியை கூப்பிட்டு வந்துட்டு அங்க நந்தினியோட ரூம் எல்லாம் காமிச்சிட்டு இருப்பாங்க. இங்க வந்து அவங்க 2 பேரும் ஸ்வீட்டா பேசிட்டு இருப்பாங்க. இங்க நந்தினி வந்து அவங்க அப்பாவோட பெண்ணை பாத்துட்டு இருப்பா. இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீன்ல கபீரை தான் காட்டுறாங்க. ஹீரோட கேங் சொன்னல ஃபெப்5, அந்த கேங்கோட ஒன் ஆஃப் த ஃப்ரெண்டுன்னு வச்சுக்கோங்களேன், கபீர். சோ இவன் பேரை ஞாபகம் வச்சுக்கோங்க. இவன் வந்து ஒரு பையன்கிட்ட பேசிட்டு இருப்பான். உனக்கு தான் முக்தியை பிடிக்கும்ல, சோ நீ அவகிட்ட பேசுறதுக்கு நான் வேணா பார்ட்டிக்கு இன்வைட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கபீர் சொல்லுவான். முக்தி யாருன்னா ஹீரோ கேங்ல இருக்க இன்னொரு பொண்ணு. சோ அந்த பையன் வந்து அவன் கேங்ல இருக்க பொண்ணு வந்து பிடிக்கும்னு சொல்லியிருப்பான். அதனால வா உன்னை கூட்டு போறேன், அவகிட்ட இன்ட்ரோ கொடுக்குறேன், நீ 2 பேரும் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு கபீர் சொல்லிட்டு இருப்பான். அவன்லாம் சரி ஓகே பார்ட்டி எப்போ அப்படி சொல்லிட்டு கேட்டுட்டு இருப்பான். கபீர்ல இத்தனை மணிக்கு இருக்கு, நீ வந்துடு, இது வந்து அடல்ட் பார்ட்டி, சோ நீ கொஞ்சம் போல்டாவே வா அப்படின்னு சொல்லிட்டு கபீர் சொல்லுவான். கபீர், மானிக், த்ருவ், ஆலியா அண்ட் முக்தி எல்லாருமே காட்டுவாங்க. இவங்க எல்லாருமே நம்ம ஹீரோ கேங்ல இருக்கவங்க. நம்ம ஹீரோ கேங் வந்து எப்படின்னா பிராங்க் பண்ணி அவங்கள புள்ளி பண்ற கேங் தான் நம்ம ஹீரோ கேங். ஓகேவா, இப்ப கூட அந்த பையனை வந்து கபீர் இன்வைட் பண்ணிருப்பான்ல, அது எதுக்காகனா அவனை புள்ளி பண்றதுக்காக தான். எங்க முக்திக்காக வா அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து நியூடா இருக்க வச்சு அவனை போட்டோ வீடியோ எல்லாம் எடுத்துட்டு இருப்பான் கபீர். இந்த பக்கம் வந்து முக்தியும் சேர்ந்து விளையாடிட்டு இருப்பா. இது எல்லாருமே வந்து இவங்க ஃபன்னா பண்ணிட்டு இருப்பாங்க. இது எல்லாருக்குமே தெரியும் கபீர் பண்றது அந்த கேங்ல இருக்கிறவங்களுக்கு. பட் எல்லாருமே சப்போர்ட் தான் பண்ணுவாங்க. அந்த பக்கம் மானிக் அண்ட் ஆலியா 2 பேரும் கப்பலா இருப்பாங்க. அவங்க 2 பேரும் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க. இந்த சைட் த்ருவ்
அதான் நான் ஆல்ரெடி சொன்னல, த்ருவ் வந்து ஒரு பேனிக் அட்டாக்ல இருப்பான். அவன் வந்து மோஸ்டா யார்கிட்ட பேச மாட்டான், தனிமையில தான் இருப்பான். ஸோ வந்து கிட்டார் வாசிச்சுட்டு இருப்பான். இந்த பக்கம் முக்தி வந்து ஒரு பக்கம் சுத்திட்டு இருப்பா. கபீர் தான் வந்து மோட்டிவேட் பண்ணுவான், உனக்கு முக்தி பிடிக்கும்னா நீ வந்து நியூடா இருக்கணும், அப்பதான் முக்தி உன்னை பாப்பா அப்படின்னு சொன்ன உடனே அவனும் வந்து ட்ரெஸ் எல்லாம் கழட்டிடுவான். இந்த பக்கம் வந்து கபீர் வந்து போட்டோ வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுவான். அப்போ முக்தி சொல்வா, நீ என்ன லூஸா, எதுக்காக இந்த மாதிரி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் கிட்ட முக்தி பேசுவா. அப்ப அந்த பையன் சொல்வான், இவன் தான் சொன்னா உனக்கு அப்படிதான் பிடிக்கும்னு, அதனாலதான் அப்படின்னு சொன்ன உடனே இங்க முக்தி வந்து கலாய்க்க ஆரம்பிச்சிருவா. கபீர், இவனா முட்டாளா, நீ சொன்ன மாதிரி கண்டிப்பா இவன் இடியட் தான், இவனுக்கு அறிவே இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருப்பான். அந்த பையன் என்ன பண்ணுவான், நியூடா இருக்கான்னு சொல்லிட்டு உடனே வந்து தண்ணிக்குள்ள குச்சிடுவான். இந்த பக்கம் அவனோட ஷார்ட்ஸை கேட்பான். பட் இந்த பக்கம் கபீர் அண்ட் முக்தி 2 பேரும் ஷார்ட்ஸை வச்சு புள்ளி பண்ணிட்டு இருப்பாங்க. இங்க அந்த சீன் அப்படியே கட் ஆகுது. நெக்ஸ்ட் சீன்ல நந்தினி தான் காட்டுறாங்க. அவ வந்து மியூசிக் காலேஜ்க்கு தான் வரா. அங்க அட்மிஷன் போறதுக்காக மும்பைல. அந்த மியூசிக் காலேஜோட பேர் வந்து ஸ்பேஸ் அகாடமி. ஸோ அவ வந்து இங்க அட்மிஷன் கிடைக்குதா சொல்லிட்டு பார்க்கறதுக்காக மியூசிக் காலேஜ் தான் வருவா. இந்த காலேஜ்ல வந்து தான் நம்ம ஹீரோவும் படிக்கிறான். நம்ம ஹீரோட கேங்கு எல்லாருமே இருப்பாங்க. நெக்ஸ்ட் சீன்ல கபீர் நேத்து ஒரு பையனை புலி பண்ணிருப்பான்ல, அந்த பையன் வந்து காலேஜுக்கு வரான். இந்த மியூசிக் காலேஜ்ல தான் அவனும் படிக்கிறான். அவன் காலேஜுக்கு வந்தா அவனோட நியூட் வீடியோஸ் வந்து கபீர் வந்து நெட்ல லீக் பண்ணிட்டான் போல. காலேஜ் ஃபுல்லா இவனோட போட்டோஸ் மட்டும் தான் சர்க்குலேட் ஆயிட்டு இருக்கு. ஒரு பாயிண்ட்டுக்கு மேல போயிட்டு கபீர் என்ன பண்ணுவான், புள்ளி பண்றேன்னு பேர்ல அவனோட நியூட் போட்டோ எடுத்து போஸ்டராகவே ஒட்டிடுவான் அந்த நோட்டீஸ் போர்டில். இதை பார்த்துட்டு அந்த பையன் வந்து செம்மையா டென்ஷன் ஆகி ஓடுவான். நெக்ஸ்ட் எல்லாம் நந்தினி வந்து அந்த காலேஜ்ல வந்து அட்மிஷனுக்காக போயிட்டு இருப்பா. அப்போ பக்கத்துல இருக்கவங்க எல்லாருமே ஓடி போவாங்க. எல்லாரும் எங்க போறாங்க, இவளும் வந்து பாப்பா. அந்த நியூட் பிக்ஸ் வந்து லீக் ஆயிருக்கும்ல, அந்த பையன் வந்து பில்டிங்கோட டாப்ல நின்றுட்டு இருப்பான் சூசைட் பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஏன்னா இவ்வளோ அசிங்கம் ஆனதுக்கு அப்புறமா நம்ம சூசைட் பண்ணிக்கணும் அப்படி சொல்லிட்டு அங்க நிப்பான். இந்த பக்கம் வந்து கபீர் அந்த கூட்டத்துல வந்து வீடியோ எடுத்துட்டு இருப்பான். இந்த பக்கம் நந்தினி பார்த்துட்டு, நீங்க என்ன வீடியோ எடுத்துட்டு இருக்கீங்க, போய் காப்பாத்தலாம்ல அப்படின்னு சொல்லுவா. இந்த பக்கம் கபீர் சொல்வான், அவன் விழணும் தான் நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், இல்லைன்னா என்னோட வியூவர்ஸ் எல்லாம் டிசப்பாயிண்ட் ஆயிடுவாங்கல்ல, இது லைவா போயிட்டு இருக்கு ஃபேஸ்புக்ல, அவன் எப்போ விழுறா நான் பாத்துட்டு இருக்கேன், சப்போஸ் அவன் விழுலன்னா என் வியூவர்ஸ் எல்லாரும் டிசப்பாயிண்ட் ஆயிடுவாங்க அப்படி சொல்லிட்டு கபீர் சொல்லுவான். இந்த பக்கம் நந்தினி கத்துவா, என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க, அவன் நிஜமாலே விழ போறான், கீழே விழுந்தா இறந்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி சொல்லுவான். இந்த பக்கம் கபீர்ல, ஆமா கண்டிப்பா விழுந்தா இறந்துதான் போவான், அதுக்கு தானே வீடியோ எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கபீர் சொல்லிட்டு இருப்பான். வியூஸ் எல்லாம் அல்ல போகுது அப்படின்னு சொல்லிட்டு கபீர் அதை பத்தி பேசிட்டு இருப்பான். இந்த பக்கம் நந்தினி இல்ல, உங்ககிட்ட பேசி யூஸ் இல்லைன்னு சொல்லிட்டு அவன் அங்க இருந்து ஓடி போவா. பையனை காட்டுவாங்க. அவன் வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருப்பான். அவங்க அம்மாக்கு, அம்மா நான் எல்லாரும் சொல்ற மாதிரி நான் ஒரு லூசர் தான், நான் முட்டாள் தான், இல்லைன்னா நான் எப்படி இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு வந்திருப்பேன், என்னை மன்னிச்சிடுங்க, இதை நான் பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ செல்ஃபா ரெக்கார்ட் பண்ணி. இந்த சைட் பாத்தீங்கன்னா நந்தினி வந்து மேல ஓடி வரா அந்த பையனை காப்பாத்துறதுக்காக. ஒரு பாயிண்ட்டுக்கு மேல நந்தினி வந்து அந்த டெரஸை ரீச் பண்ணிடா. அந்த பையன் வந்து அந்த பில்டிங்கோட எட்ஜ்ல நின்றுட்டு இருக்கான். அந்த பக்கம் பார்த்தா இன்னொரு பொண்ணும் வந்து அந்த பையனை சேவ் பண்றதுக்காக கீழே கூப்பிட்டு இருப்பா. தயவு செஞ்சு கீழே இறங்கு, ராங்கான டிசிஷன் எடுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பொண்ணு சொல்லிட்டு இருப்பா. இந்த பக்கம் நந்தினியும் சொல்லுவான், தயவு செஞ்சு மூவ் பண்ணாத, அப்படின்னு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி சொல்லிட்டு இருப்பா. இங்க வந்து எபிசோட் 1 கம்ப்ளீட்டட். Thank you so much for watching my video guys. Episode 2 நான் next video upload பண்றேன். Keep supporting me, keep loving me. And இந்த drama உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கீழே தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷன்ல thumbs up சொல்லுங்க. அப்பதான் என்னால கண்டினியூ பண்ண முடியும். See you in the next video. Bye bye.